எல்லாருக்கும் வணக்கம். மீண்டும் மெய்ப்பொருள் காண்க தளத்திற்கு எல்லாரையும் நான் வரவேற்கிறேங்க. இன்றைய தலைப்புல பெஞ்சமின் கிரஹாம் அவர்களுடைய கோர் பிரின்சிபிள்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 5 விஷயம் இருக்குங்க. அத பத்தி டிஸ்கஸ் பண்ணுவோம். அதுக்கு முன்னாடி எதற்காக இத நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம் அப்படின்றத சொல்லிடுறோங்க. பெரும்பாலான கேள்விகள் எனக்கு எப்படி வருது அப்படின்னா, நம்ம வாட்ச் லிஸ்ட் வச்சிருக்கிறோம். தென் மெயில் லிஸ்ட் வச்சிருக்கிறோம். பட் எந்த பாயிண்ட்ல கரெக்ட்டா என்டர் ஆகணும் அப்படின்னு சொல்லுங்க சார் அப்படின்னு கேட்கறாங்க. நெறைய கேள்விகள் வருதுங்க. ஸோ அந்த கோர் பிரின்சிபிள்ஸ நம்ம பார்த்துட்டோம் அப்படின்னா, உங்களுக்கே எந்த பாயிண்ட்ல என்டர் ஆகணும் அப்படின்ற ஐடியா உங்களுக்கு கிடைச்சிருங்க. ஸோ பெஞ்சமின் கிரஹாமோட ஃபர்ஸ்ட் பிரின்சிபிள் என்ன அப்படின்னா, இந்த மார்க்கெட் சந்தை முதலீடு அப்படின்றது ஒரு எலக்ட்ரானிக் பிளிப்போ, இல்ல ஒரு சிம்பலோ, முத்திரையோ, இல்ல இந்த பிட்காயின் இருக்கு இல்லையா? பிட்காயின் ஏறும், இறங்கும். இந்த சப்ளை டிமாண்ட பொறுத்து அங்கிட்டு இங்கிட்டு போகும் இல்லையா? அந்த மாரி கிடையாது. இது ஆக்சுவலா ஒரு பிசினஸ் நடக்கும். அந்த பிசினஸ்ல நீங்க ஓனர்ஷிப் எடுக்குறீங்க. அந்த பிசினஸோட ஒரு பார்ட்னர்ஷிப் போடுறீங்க. உங்க கம்பெனிக்கு உங்களுக்கு ஒரு பாண்ட் இருக்கும். நீங்க ஒரு ஷேர் பிரைஸ் இப்ப தமிழ்நாடு மெர்கன்டைல் பேங்க் ரூ. 410 இருக்குன்னு வச்சுக்கங்களேன். இந்த இவ்ளோ விலை குடுத்து அந்த ஷேர வாங்குறீங்க. தென் அதுல ஒரு பிசினஸ் பார்ட்னர் ஆகுறீங்க. அந்த கம்பெனிக்கு ஒரு அண்டர்லைங் வேல்யூ இருக்கும். அந்த கம்பெனிக்குன்னு ஒரு வேல்யூ இருக்கும். அந்த வேல்யூ இந்த ஷேர் பிரைஸ டிபெண்ட் பண்ணி இருக்காது அப்படின்னு சொல்றாங்க. அந்த கம்பெனியோட ட்ரூ வேல்யூ ஒண்ணா இருக்கும். ஷேர் பிரைஸ் டிஃபரெண்டா இருக்கும் மோஸ்ட் ஆஃப் த டைம். ஏன் அப்படி சொல்றாரு அப்படின்றத செகண்ட் பிரின்சிபல்ல நம்ம தெரிஞ்சுக்கலாம். செகண்ட் பிரின்சிபல் என்ன சொல்றாரு, இந்த மார்க்கெட் இந்த சந்தை அப்படின்றது ஒரு பெண்டுலம் மாரி. இங்கிட்டும் இங்கிட்டும் போயிட்டு போயிட்டு வந்துகிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. ஒரு டைம் இந்த எக்ஸ்ட்ரீம்ல இருக்கும். இன்னொரு டைம் ஆப்போசிட் எக்ஸ்ட்ரீமுக்கு போகும். இந்த மார்க்கெட்ல எக்ஸ்ட்ரீம்னா என்னங்க? ஒரு சைடு நல்லா சந்தை உச்சத்துக்கு போயிரும். இப்ப 26,170 போச்சு இல்லையா? இப்ப திருப்பி கீழ இறங்கி வந்துட்டு இருக்கு. ஸோ கண்டிப்பா ஆப்போசிட் எண்டுக்கு போகும் அப்படின்னு சொல்றாருங்க. அதாவது ஒரு சமயம் சந்தை ரொம்ப ரொம்ப எக்ஸ்பென்சிவா இருக்கும். இன்னொரு சமயம் ரொம்ப சீப்பா இருக்கும். யாருமே அந்த சைடு போவே மாட்டாங்க. அதுதான் அவர் பெண்டுலம் மாரி அப்படின்னு சொல்றாரு. மார்க்கெட்ல 2 பேர் இருப்பாங்க. ஒருத்தன் ஆப்டிமிஸ்ட், இன்னொருத்தன் பெசிமிஸ்ட். இந்த ஆப்டிமிஸ்ட்ங்கிறவங்க என்ன பண்ணுவாங்க, பாசிட்டிவ் அவுட்லுக்லயே சந்தை இன்னும் மேல போயிட்டே இருக்கும். கீழயே இறங்காது. இந்த ஷேர் பிரைஸ் நமக்கு கிடைக்காது. இப்போ விட்டோம்னா, ஹையர் வேல்யூவேஷன்ஸ்லயே வாங்கிட்டு இருப்பான் அவன் பாட்டுக்கு. இந்த பெசிமிஸ்ட்ங்கிறவன் என்ன பண்ணுவான், மார்க்கெட் 0 ஆகப்போகுது. பிஜி மிட் 0 ஆயிரும். 70 வரைக்கும் வந்திருக்கும். 70 வந்தோனே போச்சு இனி 0 தான் அப்படின்னு சொல்லி வித்துருவான். வித்துனதுக்கு அப்புறம் அந்த பெண்டுலம் மறுபடியும் ஆப்போசிட் டைரக்ஷன்ல போக ஆரம்பிச்சிடும். இதான் ஆப்டிமிஸ்ட், பெசிமிஸ்ட் 2 பேர் இருப்பான். இந்த இன்டெலிஜென்ட் இன்வெஸ்டர் யார் அப்படின்னா, அவன் ரியலிஸ்டிக்கா இருப்பான். எப்படி இருக்கணும் அப்படின்னா, இந்த பெசிமிஸ்ட் இருக்கான் இல்லையா, வித்துட்டு போறான்ல, அவன்கிட்ட இருந்து அவன் ஷேரை வாங்கிக்குவான். அதாவது இந்த ரியலிஸ்ட் என்ன பண்ணுவான், இந்த பெசிமிஸ்ட் கிட்ட இருந்து ஷேர்ஸை லோயர் பிரைஸ்ல வாங்கிக்குவான். இந்த ஆப்டிமிஸ்டிக்ட அவன் ஹையர் பிரைஸ்லயே வாங்குறதுக்கு ஒருத்தன் இருப்பான் இல்லையா, அவன்கிட்ட ஹையர் பிரைஸ்ல வித்துருவான். அவன் தான் ரியல் இன்வெஸ்டர், ரியலிஸ்ட், இன்டெலிஜென்ட் இன்வெஸ்டர் அப்படின்னு சொல்றாருங்க. இதான் பெஞ்சமின் கிரஹாம் அவர்களோட செகண்ட் கோர் பிரின்சிபிள். அடுத்து தேர்ட் பாயிண்ட்ல என்ன சொல்றாரு, ஃபியூச்சர் வேல்யூ ஆஃப் யுவர் இன்வெஸ்ட்மெண்ட். அதாவது இப்ப நீங்க முதலீடு பண்றீங்க, இப்போ பணத்தை போடுறீங்க. இன்னும் ஒரு 10 வருஷம் கழிச்சு அந்த வேல்யூ, அந்த நீங்க போட்ட பணம் போட்டதுக்கு ஒரு வேல்யூ கிரியேட் ஆயிருக்கும் இல்லையா, அது நீங்க என்ன பிரைஸ்ல இப்ப வாங்கியிருக்கீங்கிறத பொறுத்து தான் இருக்கும். ஃபியூச்சர் வேல்யூ ஆஃப் யுவர் இன்வெஸ்ட்மெண்ட் இஸ் a ஃபங்க்ஷன் ஆஃப் பிரசன்ட் வேல்யூ ஆஃப் ஷேர் பிரைஸ் அப்படின்னு சொல்றாருங்க. சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா, அதிகமா விலை கொடுத்து இப்ப வாங்குனீங்க அப்படின்னா ரிட்டர்ன் கம்மியா இருக்கும். ஹையர் த பிரைஸ் யூ பே நவ், ரிட்டர்ன் சின்னதா இருக்கும். லோயர் த ரிட்டர்ன் வில் பி அப்படின்னு சொல்றாருங்க. இதான் தேர்ட் பிரின்சிபல். அதாவது இந்த பெண்டுலம் ஒரு சைடு டூ எக்ஸ்பென்சிவா போறப்ப வாங்காதீங்க. சீப்பா வரும். எல்லாம் வித்துட்டு பயந்து இருந்துட்டு போடுவான். அதாவது பெசிமிஸ்ட் 0 ஆயிரும் அப்படின்னு நினைச்சிட்டு ஓடுவான். இனி சந்தை ஏறவே ஏறாதுன்னு நினைச்சிட்டு ஓடுவான். இன்னும் அந்த சூழ்நிலை இன்னும் நிப்டி 50ல வரல. இன்னும் நம்ம அதை பார்க்கல. இன்னும் அப்படி ஒரு காலம் வருங்க. அதாவது நீ ஷேர் மார்க்கெட்டுக்குள்ளே போகக்கூடாது அப்படின்னு சொல்லி லாஸ்ட்ல எல்லாம் வித்துட்டு போவான். அதுதான் அந்த பெசிமிஸ்ட்னு சொல்லுவோம் இல்லையா, அப்ப போய் வாங்குவான் இன்டெலிஜென்ட் இன்வெஸ்டர். அடுத்து 4வது பிரின்சிபல் என்ன சொல்றாரு, எந்த ஸ்டாக்லயுமே இந்த ரிஸ்க்னு சொல்றோம் இல்லையா, அந்த ரிஸ்க் எங்க இருக்கு, அந்த நீங்க ஸ்டாக்ஸை பிக் பண்றீங்களே அந்த ஸ்டாக்ல ரிஸ்கே கிடையாது. நீங்க எந்த டயத்துல போய் வாங்குறீங்க, நீங்க ராங்கா ஒரு டயத்துல போய், அதாவது பெசிமிஸ்ட வாங்காம ஆப்டிமிஸ்டிக்ட போய் நீங்க வாங்குறீங்க. ராங்கான டைம்ல நீங்க ஸ்டாக் வாங்குறீங்க இல்லையா, அதுதான் ரிஸ்க் அப்படின்னு சொல்றாருங்க. அதுக்குதான் அவரு மார்ஜின் ஆஃப் சேஃப்டி அப்படின்ற ஒரு டேர்ம் கொண்டு வர்றாரு. மார்ஜின் ஆஃப் சேஃப்டி என்ன பண்ணும் அப்படின்னா, நெவர் ஓவர் பே. அதிகமான விலை கொடுத்து நீங்க வாங்காதீங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு தமிழ்நாடு மெர்கன்டைல் பேங்கே வச்சுக்கோமே, அதோட இன்ட்ரென்சிக் வேல்யூ எவ்வளோ இருக்கு, 550க்கு மேல இருக்கு. இப்ப ஷேர் பிரைஸ் எவ்வளவு இருக்கு, 430ல இருக்கு. இது ரெண்டுக்குள்ள கேப் எவ்வளவு இருக்கு, ஒரு 120 130 இருக்கு இல்லையா, இதைத்தான் ஒரு மார்ஜின் ஆஃப் சேஃப்டி அப்படின்னு சொல்றாரு. அந்த ஸ்டாக்குக்குன்னு ஒரு வேல்யூ, இன்ட்ரென்சிக் வேல்யூ இருக்கும். பொதுவா இன்ட்ரென்சிக் வேல்யூ ஃபியூச்சர் வேல்யூவேஷன்ஸை வச்சு கண்டுபிடிக்கிறதுங்க. நான் எக்ஸாம்பிளுக்கு புக் வேல்யூ எடுத்துக்கிறேன். இப்போ புக் வேல்யூ 550 இருக்கு, ஒரு இன்ட்ரென்சிக் வேல்யூ ஒரு 600 வச்சுக்கோமே. இன்னைக்கு ஒரு 400 ட்ரேட் ஆயிட்டு இருக்கு ஒரு கம்பெனினா, இந்த 200 கேப் இருக்கு இல்லையா, அதுதான் மார்ஜின் ஆஃப் சேஃப்டி அப்படின்னு சொல்றாங்க. அதிகமா விலை கொடுத்து வாங்காதீங்க. அதுக்குதான் இந்த வேல்யூவேஷன்ஸ்லாம் சொல்லுவோம். பிஇ 30 கீழே வாங்கணும், பிரைஸ் டு புக் 1.5க்கு மேல போகாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அது எவ்வளவு பெரிய சிறந்த முதலீடா இருந்தாலும் சரிங்க, உங்களுக்கு
ஐயோ NVIDIA இப்போ விட்டோம்னா திருப்பி கிடைக்கவே கிடைக்காது. அது 14, 15, 20 இருந்தப்பெல்லாம் விட்டுருப்போம். 124 PE இருக்கும். 14 PE, 15 PE இருக்கப்ப கண்டுக்கவே மாட்டோம். 124 PEல வாங்கிருவோம். அது மறுபடியும் சரிஞ்சிரும். இப்ப தொடர்ந்து இறங்கிட்டு US மார்க்கெட் 8.5% குறைஞ்சிருக்கு. இன்னும் இறங்கும். நமக்கிட்டயே நிறைய கேள்விகள்லாம் வருங்க. இந்த கோஃபோர்ஜ், பெர்சிஸ்டன்ட், CDSL, இந்த ஏஐஸ்ல இருக்கிறவங்க, BSE லிமிடெட் இதெல்லாம் ஹையர் வேல்யூவேஷன்ஸ்ல இருக்கும். இந்த RVNL இதெல்லாம் வந்து ஒரு எக்ஸ்ட்ரீம் எண்ட்ல இருக்கும். எக்ஸ்பென்சிவா இருக்கும். அது திருப்பி அதுவும் பெண்டுலம் வர்ற மாதிரி கீழே வருங்க. அதாவது இனிமே கிடைக்காது. இதெல்லாம் வந்து நல்ல ஸ்கோப் இருக்கு. ஏஐல பயங்கரமான ஸ்கோப் இருக்கு. கோஃபோர்ஜுக்குள்ள நம்ம போவோமா அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போயிட்டு அது வந்து அதைத்தான் ராங் அப்படின்னு சொல்றாரு. கம்பெனி நல்ல கம்பெனி தான். கம்பெனியை வாங்குறதுல தான் பிரச்சனை. கம்பெனில எந்த சிக்கலுமே கிடையாது. நெவர் ஓவர் பே அப்படின்றது இதைத்தாங்க சொல்றாரு. இதாங்க வந்து ஃபோர்த்து. அடுத்து கடைசி விஷயம், 5வது விஷயம் என்ன சொல்றாரு, நீங்க வந்து ஃபினான்ஷியலா சக்சஸ் ஆகணும் அப்படின்னா அதோடைய சீக்ரெட் யார்கிட்ட இருக்குன்னா உங்களுக்குள்ளதான் இருக்கு அப்படின்னு சொல்றாருங்க. எதற்கு இப்படி சொல்றாரு அப்படின்னா நிறைய செய்திகள் வருங்க. யூடியூப்ல வரும், நியூஸ் பேப்பர்ஸ்ல வரும், நியூஸ் சேனல்ஸ்ல வரும், நிறைய செய்திகள் வரும். இதெல்லாம் வந்து ஒண்ணே உண்மை அப்படின்னு நம்பிக்கிட்டு நீங்களாவே ஒரு டிசிஷனை வந்து எடுக்கக்கூடாது. ஒரு 4 விஷயம் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் ஒன் பேஷன்ஸ், பொறுமையா இருக்கணும். தென் கான்ஃபிடன்ஸ், நம்பிக்கையா இருக்கணும். தென் டிசிப்ளின், தென் கரேஜ். இந்த 4 மட்டும் இருந்தாலே போதும். யார் சொல்றதையும் நீ கேட்காத முதல்ல அப்படின்றாருங்க. டு பி ஃபிராங்க், உங்களுக்கு வந்து 4 பாயிண்ட்ல என்ன சொல்லிட்டாரு, ஓவர் பே பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு, கம்மியான விலையில வாங்கணும்னு சொல்லிட்டாரு, பெண்டுலம் மாதிரி அப்படின்னு சொல்லிட்டாரு. அப்ப கண்டிப்பா கீழே இறங்கும்னு தெரியும். தென் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் சொல்லி இது வந்து பிசினஸ் வாங்குற மாதிரி அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்ட் பாயிண்ட்ல சொல்லிட்டாரு. ஸோ 4 விஷயத்த சொல்லிட்டாரு. இப்படிதான் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டாரு. அதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன தேவை? கான்ஃபிடன்ஸ் வேணும், கரேஜ் வேணும், பேஷன்ஸ் வேணும், தென் டிசிப்ளின் வேணும். இந்த 4 இருந்தா போதுங்க. இதுதாங்க வந்து ஃபினான்ஷியல் சக்சஸ்க்கு சீக்ரெட் அப்படின்னு சொல்றாரு. இதை 4ஐயும் நீங்களே டெவலப் பண்ணிக்கலாம். வேற யாரும் உங்களுக்கு சொல்லணும், சொல்லி கொடுக்கணும் அப்படின்னு அவசியம் கிடையாது அப்படின்றாரு. சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எப்படி பிஹேவ் பண்ணுதுங்கிறது முக்கியம் இல்லைங்க. நீங்க எப்படி பிஹேவ் பண்றீங்க அப்படின்றதுதான் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்றாருங்க. இதுதான் 5வது பாயிண்டோட சாரம். ஸோ இதை சம்மரி மாதிரி சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, நீங்க வந்து ஒரு பங்கை வாங்குனீங்க அப்படின்னா அதுல ஒரு நீங்க பிசினஸ் இன்ட்ரெஸ்ட் இல்ல பார்ட்னர்ஷிப், நீங்க வந்து ஆக்சுவல் பிசினஸ்ல பார்ட்டிசிபேட் பண்றீங்க அப்படின்றது அர்த்தம். இதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். தென் செகண்ட் பாயிண்ட் என்ன சொல்றாரு, இது வந்து ஒரு பெண்டுலம் மாதிரி ஒரு டூ எக்ஸ்பென்சிவ் சைடுக்கு போகும், தென் டூ சீப்பா அனதர் பாயிண்ட் ஆஃப் டைம் போகும். நம்ம வந்து ரியல் இன்வெஸ்டரா இருக்கணும். அதாவது பெசிமிஸ்ட் இருந்து வாங்கிக்கணும், ஆப்டிமிஸ்ட நம்ம வந்து வித்தரணும் அப்படின்னு சொல்றாங்க. தேர்ட் என்ன சொல்றாரு, அதிகமான அமௌண்ட் நீங்க கொடுத்து ஷேர்ஸ் வாங்குனீங்க அப்படின்னா ரிட்டர்ன் வந்து கம்மியா இருக்கும் அப்படின்னு சொல்றாருங்க. தென் ஃபோர்த் என்ன சொல்றாரு அப்படின்னா மார்ஜின் ஆஃப் சேஃப்டி, அதாவது நெவர் ஓவர் பே, அதாங்க வந்து ஃபோர்த். தென் 5வது விஷயம் என்ன சொல்றாரு, 4 விஷயங்க, கான்ஃபிடன்ஸ், பேஷன்ஸ், கரேஜ், டிசிப்ளின். இந்த 4 இருந்துச்சு அப்படின்னா நீங்க யார் சொல்றதையும் கேட்கவே தேவையில்லை. பேர் மார்க்கெட்ல கூட உங்களுக்கு நல்ல வாய்ப்புகள் இருக்கும். தென் பிஹேவியர், உங்க இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வந்து எப்படி பிஹேவ் பண்ணுது அப்படின்றது முக்கியம் இல்லைங்க. உங்களோட பிஹேவியர் டுவர்ட்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட் எப்படி இருக்கு அப்படின்றது தான் முக்கியம். இந்த 5 விஷயத்தையும் தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா எந்த பிரைஸ்ல நம்ம வந்து என்டர் ஆகணும் அப்படின்றது உறுதியா தெரிஞ்சு போயிருங்க. எடுத்துக்காட்டா நம்ம வந்து வேல்யூவேஷன்ஸ் பத்தி சொல்லுவோம். பி வந்து 30 கீழே இருக்கணும், தென் பிரைஸ் டு புக் வந்து 1.5 கீழே இருக்கணும், தென் டெட் டு ஈக்விட்டி ரொம்ப கம்மியா இருக்கணும், 0 இல்லாட்டி 0.10 இருக்கணும்னு சொல்லுவோம் இல்லையா. இந்த 3 விஷயத்த தெரிஞ்சுக்குங்க. தென் இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன், டாடா பவர் எடுத்துக்கோமே. டாடா பவர் எந்த பாயிண்ட்ல என்ட்ரி கொடுக்குறது அப்படின்னு சொல்லி ஒரு சந்தேகம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. பிஇ வந்து 30 கீழே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டோம். இப்ப பிஇ வந்து 29ல இருக்கு. இப்ப என்டர் ஆகுறோம்னு வச்சுக்கோங்களேன். மார்க்கெட் வந்து பெண்டுலம் மாதிரி ஒரு எக்ஸ்பென்சிவான சைட்ல இருந்து சீப்பரான சைடை நோக்கி வந்துகிட்டு இருக்கு. ஸோ 29ல என்டர் ஆகுறோம் அப்படின்னா இது கீழே வர 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 நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமா இதுல இருந்து பிக்கப் பண்ணணும். 1, 2 வாங்கணும். இப்போ 29ல இருக்குது. இப்போ பிஇ வந்து 35, 40ல இருந்து இப்போ 29 வந்திருக்கு. இது 20 வரைக்கும் கூட போகலாம். ஆனா இது எவ்வளவு தூரம் போகும் அப்படின்றது நமக்கு தெரியாது. இப்போ 29ல இருந்து 20 இல்ல 15 வரைக்கும் போகுதுன்னா நம்ம வந்து 15 வரைக்கும் போற வரைக்கும் கொஞ்சம் கொஞ்சமா வெயிட் பண்ணி தான் ஆகணும். எக்ஸாக்டா இந்த பாயிண்ட்ல உள்ள போலாமா அப்படின்றத கண்டுபிடிக்கிறது பெஞ்சமின் கிரஹாம் அவர்களுக்கே கஷ்டம் தான். அதனாலதான் இந்த மார்ஜின் ஆஃப் சேஃப்டி அப்படின்றத வச்சிருக்காரு. நீங்க கீழே வர வர மினிஸ்கூல் குவான்டிட்டிஸ்ல கன்சிடர் பண்ணுங்க. அது ஒரு பாயிண்ட்ல அது பிரேக் ஈவன் ஆகி மேல போக ஆரம்பிக்கும். மேல போக ஆரம்பிக்கிறப்பையும் உங்களோட ஆவரேஜ் பிரைஸ் வரைக்கும் நீங்க வந்து திக்கா கன்சிடர் பண்ணுங்க. ஆவரேஜ் பிரைஸ்க்கு மேல போயிடுச்சுன்னா விட்டுறலாம். இதுக்கு தாங்க வந்து மினிஸ்கூல் குவான்டிட்டிஸ்ல வாங்குங்க. 1, 2, 5, 10ன்னு வாங்குங்க. ஹையர் நம்பர்ஸ் வந்து போகாதீங்க அப்படின்னு சொல்றதுக்கு முக்கியமான காரணம் இதுதாங்க. ஸோ எக்ஸ்பென்சிவ் சைட்ல இருந்து சீப்பர் சைடுக்கு கண்டிப்பா வரும் அப்படின்ற கான்ஃபிடன்ஸ் உங்களுக்கு இருக்கணும். இப்போ பிஇ 29ல டாடா பவரை பிடிக்கிறீங்க அப்படின்னா பிஇ வந்து 15 போனாலும் நான் வந்து கன்சிஸ்டன்சியா, டிசிப்ளின், கரேஜ், கீழே விட நான் பயப்பட மாட்டேன், தென் பொறுமையா இருப்பேன். 15 போறதுக்கு அதுக்கு இன்னும் ஒரு 6 மாசம் 1 வருஷம் ஆகும்.
15 வரைக்கும் போயிட்டு திருப்பி அந்த பெண்டுலம் ஆப்போசிட் சைடு, அதாவது நிறைய ஆப்டிமிஸ்ட் வந்துருவாங்க, எக்ஸ்பென்சிவ் சைடு நோக்கி போகும். 15ல இருந்து ஒரு 35 பிக்கு போகுதுன்னா ஏற ஆரம்பிக்கும். நீங்க வந்து எக்ஸாக்டா லோயஸ்ட் பாயிண்ட்ல தான் டாடா பவர் வாங்குவேன், எக்ஸாக்டா வந்து நான் வாங்கினதுக்கு அப்புறம் மார்க்கெட் வந்து விழவே கூடாது அப்படின்னு நினைச்சீங்கன்னா மார்க்கெட் அதுக்கு இடமே கிடையாதுங்க. ரெண்டாவது பிரின்சிபலை எப்பொழுதுமே ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்க வாங்குனீங்க அப்படின்னா விழாது அப்படின்னு நினைக்கவே முடியாது. இந்த மாதிரி மார்க்கெட் சுச்சுவேஷனை புரிஞ்சுக்குங்க. எக்ஸ்பென்சிவ் சைட்ல இருந்து சீப்பர் சைடுக்கு போறப்ப மார்க்கெட் விழதான் செய்யும். நம்ம வந்து பிடிக்கிறது நம்ம சீப்பரா எவ்வளவு தூரம் இந்த பெண்டுலம் போகும் அப்படின்றது நம்மளுக்கு உறுதியாக தெரியாது. இதெல்லாம் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏதாவது சந்தேகங்கள் கேள்விகள் இருந்தா எல்லாத்தையும் எழுதுங்க, நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். எல்லாருக்கும் நன்றி.